TNPSC aptitude question 1. A sum of money invested in compound interest amounts to rupees 800 in 3 years. 3 வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 800 ஆகுது. And to rupees 840 in 4 years. அதாவது 4 வருஷத்துல இது 840 ஆகுது. இப்போ rate of interest என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹவு மச். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வி ஹாவ் எ ஃபார்முலா தட் இஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. இப்போ இதை யூஸ் பண்ணி லென்த்தி மெத்தட் நம்ம இப்போ போட போகிறதில்ல. அதுக்கு பதில் நம்ம பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் இன் 1 இயர், தட் இஸ் 3 வருஷத்துல 800 and 4 வருஷத்துல 840. ஸோ அப்போ அந்த 1 இயர்ல என்ன ஆச்சுன்னா நமக்கு 40 rupees எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதாவது 800 இருந்த அமௌண்ட் வந்து 840 ஆயிருக்கு. அப்போ 800க்கு நமக்கு 40 rupees எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? அதாவது 800 இருந்த அமௌண்ட் வந்து 840 ஆயிருக்கு அப்படின்னா 40 rupees எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதாவது 800னால நமக்கு 40 rupees கிடைச்சிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது நான் இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், இது பாதி பாதி எடுத்துக்கலாம். ஸோ 800 நான் 400ன்னு போட்டால் இங்கே வந்து 20 வரும். தட் இஸ் ஐ டிவைடட் பை 2. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 200 என்ன ஆகும்? 10 ஆகிடும். இப்போ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 100க்கு நமக்கு டைரெக்டாகவே வந்துருச்சு. தட் இஸ் 5. ஸோ அப்போ 800க்கு நமக்கு 40 rupees வரும்போது 100க்கு வந்து நமக்கு 5 rupees வரும். ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R is equal to 5%. Option 3.